இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயக பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த சங்கடஹர சதுர்த்திங்க. அமாவாசை, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி திதி வரும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம விரதம் இருந்து விநாயகர வழிபட்டா ரொம்ப நல்லது. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதின்னு சொல்லுவாங்க. விரதம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கணும்னா, காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் ரொம்ப எளிமையானவர் இல்லைங்களா? அதனால நம்ம காலையில அவருக்கு அருகம்புல்லோ, வெள்ளை எருக்குலையோ ஒரு மாலை போட்டு, அவலோ, சர்க்கரையோ படைச்சு நம்ம விரதத்த தொடங்கிர்லாங்க. விரதம் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கோவில்ல பூஜையில கலந்துட்டு நம்மளோட விரதத்த முடிச்சுக்கலாம். இந்த விரதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நோய் குணமாகாம இருக்கிறவங்க நோய் குணமாகறதுக்காக சங்கடகர சதுர்த்தி இருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கேள்வியில சிறந்து விளங்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமான வணங்குனாங்க அப்படின்னா, அவங்களோட கல்வியில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. கேது தோஷம், நாக தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம்.